நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னதை நான் வந்து ஆய்வு மூலம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது ஒன்று வந்து மேலானது கீழானதுன்னு ஒன்றும் கிடையாது. பல கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுவேன். பழங்குடியினரை பற்றி நமக்கு பொதுவான ஒரு நினைப்பு என்னன்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு வந்து நாகரிகம் இல்லை, சிட்டியில் உள்ளவன் அல்லது டவுனில் உள்ளவன் வந்து நாகரிகமானவர்கள் அப்படின்னு நம்மளுடைய புத்தியில் உறைஞ்சிருக்கு. ஆனால் பல விஷயங்கள் அவர்கள் நம்மையோட மேலானவர்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன். உயர் ஜாதின்னு கருதப்பட்ட 2 ஜாதியை எடுத்து வச்சுட்டு அவங்களுடைய கெட்ட வார்த்தைகள் பூரா நான் வந்து கலெக்ட் பண்ணேன். குறிப்பாக ஆண்கள் கணவன் வந்து மனைவியை ஏசுவதற்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துவான், கெட்ட வார்த்தை. ஒரு ஜாதியில் 27 வார்த்தை எனக்கு கிடச்சி. ஆனால் நரிக்குறவனில் ஒரு வார்த்தை கூட கிடையாது. அப்படியா? ஒரு வார்த்தை கூட கிடையாது. இது பல கான்டெஸ்ட்டில் நான் வந்து பார்த்துருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையில் காணிக்காரங்கப்பட்ட ஒரு ஜாதி உண்டு. தமிழகத்தினுடைய நாட்டுப்புற கலைகளுடைய எண்ணிக்கையை நானும் இன்னொரு நண்பர்களும் வந்து மொத்த தமிழ்நாடு பூரா கலெக்ட் பண்ணோம். 140 இருந்து. ரெண்டாவது குப்பத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, டிராவிடியன் யூனிவர்சிட்டி. அவங்க வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தா 100ன்னா 20 வருஷத்தில் 40 கலைகள் அழிஞ்சு போச்சு. இப்போ செம்மொழிக்காக அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. கேட்டு இன்றைக்கி லைவாக என்ன எத்தனை ஆர்ட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா 80 கிளை இருக்குது. இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சா 60 தான் இருக்கும். இந்த தோல்பாவிய கூத்துக்கு நான் வந்து முழு நேர முயற்சியை எடுத்ததுனால இது வந்து இருக்கு. உள்ளபடியாகவே யார் வந்து உயிரோடு வச்சுருக்கா, யார் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாற்றை நம்ம பேசுகிறோம் இல்லையா, 2500 வருஷம் வரலாறு இருக்குது, எங்களுடைய பெருமை தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பெருமை தெரியுமாங்கிற வார்த்தைக்கு தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த உண்மையான பெருமையை யார் உணர்த்துறவர்கள், அந்த உண்மையான உள்ளடக்கத்தை யார் கொடுக்குறான்னா ஆக்கா பெருமாள் போன்ற அறிஞர்கள் தான்.